democratic values. நான் என்ன சொல்கிறேனோ இது அப்படியே காது கொடுத்து கேளுங்க. அப்படியே ஈஸியாக உங்கள் எக்ஸாமினேஷனில் அப்படியே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள், டெமோக்ராட்டிக். அதை நம்ம டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். அதுலேருந்து தான் அந்த வேர்டெலாம் வந்திருக்கு. டெமோக்ரஸினா ஜனநாயகம். ஸோ ஜனநாயகம் என்னது? ஸோ ஒரு சொசைட்டி வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்கும்போது அந்த சொசைட்டியில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் யாருனால ரன் பண்ணப்படும்னா மக்கள்னால தான், மக்களுக்காக, பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். ஸோ இதை நம்ம டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு சொசைட்டி வந்து டெமோக்ராட்டிக்காக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, அந்த வேல்யூஸை நம்ம டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வேல்யூஸ்னால நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ஃப்ரீடம் கிடைக்கும், ஈக்குவாலிட்டி கிடைக்கும், ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லா சிட்டிசன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ஆர் த ஐடியல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் that guide the functioning of a democratic society, ensuring equality, freedom, justice and participation for all citizens. So democratic values எடுத்துட்டோம். டோட்டலாக 9 வேல்யூஸ் இருக்குது. இந்த 9 வேல்யூஸுமே ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் இருக்கும். ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், ப்ளூரலிசம், டாலரன்ஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஈக்குவாலிட்டி. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். ஓகேங்களா? ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ரைட்ஸ் இருக்குது, ஈக்குவலான ரைட்ஸ் இருக்குது. என்னென்ன ரைட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, சமூகத்துலேயும் சரி, இல்லை அரசியலையும் சரி, பொருளாதாரத்துலையும் சரி, எல்லாருக்குமே அந்த ரைட்ஸ் வந்து சரிசமமாக கொடுக்கணும். எவ்ரி ஒன் ஹேஸ் த சேம் பொலிட்டிக்கல், சோஷியல் அண்டு எக்கனாமிக் ரைட்ஸ். ஓகேங்களா? சாதி, மதம், இனம் இதெல்லாம் வச்சு யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பாகுபாடு பார்க்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. நோ ஒன் ஷுட் ஃபேஸ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ஜாதி. க்ரீட்னா என்னதுன்னா ஒரு ரிலீஜனை ரொம்ப நம்புவாங்க. ஓகேங்களா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க தான் க்ரீடுன்னு சொல்லுவோம். ஜெண்டர் ஆர் ரிலீஜியன். ஸோ ஒரு படிப்புலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கணும். ஈக்குவல் அக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எசென்ஷியல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா உண்மைத்தன்மை கிடைக்கும், ஃபேர்னஸ், அப்புறம் ஒற்றுமை, யூனிட்டி. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவாலிட்டியில் இருக்கிற 5 மெயின் பாயிண்ட்ஸ். நான் சொன்னதை அப்படியே வச்சு நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், லிபர்ட்டி. அதாவது இண்டிபெண்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா திங்க் பண்ண முடியும், யோசிக்க முடியும், ஃப்ரீடமாக இருக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் லிபர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி வேணால் நம்ம இருந்துக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம். ஓகேங்களா? இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணலாம். அதுதான் லிபர்ட்டி மீன்ஸ் ஃப்ரீடம் டு ஆக்ட் அண்ட் திங்க் இண்டிபெண்ட்லி. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கலாம் ஃப்ரீடமாக. இதில் நம்மளுக்கு என்னென்னலாம் வரும் ஃப்ரீடம் பார்த்துட்டிங்கன்னா, அரசியலில், அப்புறம் உங்களுக்கு பர்சனலாக, எக்கனாமிக், பொருளாதாரமாக, இந்த மாதிரி ஃப்ரீடம்ஸும் நம்மளுக்கு இதில் கிடைக்கும் டெமோக்ராட்டிக் சொசைட்டியில். ஸோ ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்குமே ஒரு உரிமை இருக்குது. ஃப்ரீயாக அவங்க எது நம்புகிறாங்களோ அதை சூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு ஏற்ற லைஃப் ஸ்டைலை ஃப்ரீடமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதுலேயும் ஒரு லிமிட் இருக்குது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரீடமாக பண்ணுறோம்னா அது மற்றவங்களுக்கு பாதிப்பு அடையக்கூடாது. ஓகேங்களா? அந்த பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ரீடம் கெட்டு போயிடும். லிபர்ட்டி என்ஷூர் இண்டிவிஜுவல் க்ரோத் அண்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் இந்த லிபர்ட்டி இருக்கிறதுனால தனித்துவமாக நம்மளால் வளரவும் முடியும். ஓகேங்களா? நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷனும் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் நிறைய அதில் கிடைக்கும். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், ஃப்ராட்டர்னிட்டி. அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே, ஒரு சொசைட்டிக்குள்ளே வெவ்வேறு மக்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குள்ளே நம்ம அந்த பிரதர்ஹுட், இணக்கம் இருக்கணும். ஓகேங்களா? அண்ணன் தம்பி அந்த இணக்கம், ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்கணும். ஃப்ராட்டர்னிட்டி மீன்ஸ் பிரதர்ஹுட் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அமாங் சிட்டிசன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒற்றுமை கிடைக்கும். ஓகேங்களா? நாட்டினுடைய ஒற்றுமை இதில் வந்து மேல் நோக்கி இருக்கும். It promote unity and national integration.
encourages caring for others regardless of differences. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் இந்த ஃப்ரெட்டர்னிட்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம கேரிங்காக இருப்போம், மற்ற மக்கள் கூட கேரிங்காக இருப்போம், எந்த ஒரு டிஃப்ரென்சஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் டிவிஷன்ஸு ஏதாவது முரண்பாடுகள் இருந்தாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் சோஷியல் டிவிஷன்ஸ் அண்டு கான்ஃப்ளிக்ட். ஸோ நம்மளுக்கு என்ன இதில் முக்கியமாக கிடைக்கணும்னா அந்த ஃப்ரெட்டர்னிட்டி மூலமாக நாட்டினுடைய பற்று, ஒற்றுமை, ஸ்ட்ரென்த் கிடைக்கும். strengthen the feeling of belonging in a nation. நெக்ஸ்ட், ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் என்ன தேவை முக்கியமாக? ஃப்ரீடம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஓன் சாய்ஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அலோவ் பண்ணும் இந்த ஃப்ரீடம். ஃப்ரீடம் அலோவ் இண்டிவிஜுவல் டு மேக் தேர் ஓன் சாய்ஸஸ். இதில் என்னெல்லாம் ஃப்ரீடம் இருக்குன்னா, பேசலாம், எதை வேணால் நீங்கள் நம்பலாம், மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ இட் இன்க்ளூட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பிலீஃப் அண்டு மூமெண்ட். ஸோ ஒரு ஃப்ரீ சொசைட்டி என்னெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா, டைவர்ஸ் ஒப்பீனியன் லைஃப் ஸ்டைல். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒப்பீனியன் இருக்காது, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே லைஃப் ஸ்டைல் இருக்காது, வேறு லைஃப் ஸ்டைல்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஃப்ரீடமில் அடங்கிடும். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஃப்ரீடம் எம்பவர் பீப்புள் டு பார்ட்டிசிபேட் இன் கவர்னன்ஸ். ஸோ ஒரு ஃப்ரீடம் உள்ள சொசைட்டியில் தான் நம்ம அரசியலெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அரசியலும் சரி, கவர்னன்ஸ், நிர்வாகத்திலும் சரி. ட்ரூ ஃப்ரீடம் எக்ஸிஸ்ட் வென் இட் இஸ் என்ஜாய்ட் ரெஸ்பான்சிபிலின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காத வரைக்கும் உங்கள் ஃப்ரீடம் பர்ஃபெக்ட், ட்ரூ ஃப்ரீடம்னு சொல்லலாம். அது வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா டேஞ்சர் தான். நெக்ஸ்ட், 5th ஒன், ஜஸ்டிஸ். ஸோ சட்டத்தின் மூலமாக தான், அப்புறம் சட்டத்து மூலயமா நம்ம நியாயத்தை வாங்கலாம். அந்த நியாயம் வந்து ஃபேராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஸ் என்ஷூர் ஃபேர்னஸ் இன் லாஸ் அண்ட் தேர் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நியாயமாக இருக்கணும் நீதி. இட் ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ ஜஸ்டிஸ் ஒழுங்காக இருந்தால் தான் இந்த பாகுபாடு இது எல்லாமே ஒழிக்க முடியும். தேர் ஆர் 3 டைப்ஸ். சோஷியல், சமூகத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அரசியலும் சரி, அந்த ஜஸ்டிஸ் இருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஈக்குவலான லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு சொசைட்டியில் ஒரு ட்ரஸ்ட்டு, அப்புறம் ஒரு அமைதி, பீஸ், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட், ப்ளூரலிசம். அதாவது ஒரு சொசைட்டியில் நிறைய மக்கள் இருப்பாங்க, வேறு பாகுபாடு இல்லாமல், அதாவது டைவர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், புத்திஸ்ட், இந்த மாதிரி நிறைய ரிலீஜன்ஸ் பேஸ்லையும் சரி, இல்லை குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்லையும் சரி. ஸோ நிறைய டைவர்ஸான சொசைட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ப்ளூரலிசம். ஸோ ஒரு சொசைட்டிக்குள்ளே வெவ்வேறு மக்கள் இருந்தோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்ஸ் தான் ப்ளூரலிசம். ஸோ அதை நம்ம ரிலீஜன்ஸில் பார்க்கலாம், கல்ச்சர்ஸில் பார்க்கலாம், நம்ம பார்க்குற வியூ பாயிண்டில் பார்க்கலாம். இட் ப்ரொமோட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன். ஸோ இதை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, கோ எக்ஸிஸ்டன்ஸ், எல்லோரும் கூட சேர்ந்து வாழலாம், கோஆப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு குரூப் பெருசு, ஒரு குரூப் சின்னது, அதெல்லாம் இல்லாமல், டாமினன்ஸ் இல்லாமல் தடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரென்தன் டெமோக்ரஸி பை இன்க்ளூடிங் ஆல் வாய்ஸஸ். ஸோ எல்லாரோடைய ஒப்பீனியன்ஸும் நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ப்ளூரலிசம். நெக்ஸ்ட், 7th ஒன், டாலரன்ஸ். அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். டாலரன்ஸ் இஸ் அக்செப்டிங் அண்ட் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் டிஃப்ரென்சஸ். ஸோ அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த முரண்பாடுகள்லாம் இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம், என்கரேஜ் பண்ணுவோம். இட் என்கரேஜஸ் பீஸ்ஃபுல் டயலாக் இன்ஸ்டெட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். முரண்பாடு இல்லாமல் சொல்கிறத ஏற்றுப்போம். ஹெல்ப்ஸ் மெயின்டைன் ஹார்மோனி இன் அ டைவர்ஸ் சொசைட்டி. ஹார்மோனி என்னது? ஒரு இணக்கம், ஒரு நல்ல இணக்கத்தை நம்ம அந்த சொசைட்டியில் ஏற்படுத்த முடியும். டீச்சர்ஸ் பேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் அதர் பிலீஃப். மற்றவங்க நம்புறதை நம்ம பொறுமையாக, பேஷண்ட்டாக, ஓகேங்களா, அமைதியாக இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டாலரன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது முக்கியமாக ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் அந்த ஸ்டெபிலிட்டி, மியூச்சுவல் ரெஸ்பெக்டுக்காக இது தேவைப்படும். ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல். ஓகேங்களா? ஸோ எவ்ரி பர்சன் டிசர்வ் டிக்னிட்டி அண்ட் ஃபேர் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்குன்னு சுய மரியாதை, உண்மைத்தன்மை, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும், நம்ம கொடுக்கணும், ரெஸ்பெக்ட்டு கொடுக்கணும்.
ஸோ ஒரு மனுஷங்களோட முக்கியமான ரைட் என்னது? ரெஸ்பெக்ட் தான். ஓகேங்களா? இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா கைண்ட்னஸ் அண்ட் எம்பாத்தி இன் சொசைட்டியில் வந்து கைண்ட்னஸும் எம்பாத்தியும் நல்லா நிலைச்சிருக்கும். ஒரு சொசைட்டிக்கு முக்கியமானது தான் கைண்ட்னஸ் அண்ட் எம்பாத்தி. பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் கோஆப்ரேஷன் அமாங் சிட்டிசன்ஸ். ஸோ மற்ற சிட்டிசன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். பாகுபாடு, சோஷியலோட இன்இக்வாலிட்டி இது எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சமமின்மைன்னு சொல்லுவாங்க. சமூகத்தை சமயின்மை, பாகுபாடு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரிவென்ட் பண்ணலாம். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது ஒரு ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஈஸியாக ஓப்பனாக எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ஷேர் ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஓப்பன்லி. அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச், பேசுகிறது, எழுதுறது, வரைகிறது, ஆர்ட், மீடியா. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம ஃப்ரீடம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய ரைட்ஸ் வந்து இதில் இருக்குது. எப்படி வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷேர் பண்ணலாம், ஒப்பீனியன்ஸை கொடுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மீடியா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன முக்கியமான பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ஹெல்ப்ஸ் எக்ஸ்போஸ் ராங் டூயிங்ஸ் அண்ட் ப்ரொமோட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ ஏதாவது தப்பு நடக்குதுன்னா அது மீடியா மூலயமா தெரியும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது? ஃப்ரீடமாக அதை நம்ம சொல்லும் போது தான் நம்மளுக்கு வெளியில் வருது. என்கரேஜஸ் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன். ஸோ ஆர்ட்லாம் இருக்கிறதுனால யார் என்ன வேணாலும் க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம், புது இன்னோவேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஃப்ரீடம்னால தான். மஸ்ட் பி எக்ஸசைஸ் ரெஸ்பான்சிபிளி வித்தவுட் ஸ்ப்ரெட்டிங் ஹேட் ஆர் ஹார்ம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீடமாக கொடுத்தாலும் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும், மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல். ஸோ இவ்வளவு தான் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ்னால் என்ன, அதில் இருக்கிற என்னென்ன வேல்யூஸ்? ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், pluralism, tolerance, respect for all, freedom of expression. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.